நாளிலே தேவன் பிரசம் பண்ற அதிகார பத்திரங்களை வச்சுக்கொண்டு இளைஞர் அணியாக யெகோவா விட்னஸாக இஸ்ரேல் நாடு முழுவதும் வளம் வந்து கொண்டிருக்கிறான். நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய அணி வந்தவன், பென்யமீன் கோத்திரத்தான் 8ஆம் நாளில் விருத்தசனம் பெற்றவன், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், யூதன், கோடிகளுக்கு அதிபதி, ரோம குடியுரிமை பெற்றவன், தேவனுடைய ஆலயத்திலே சாட்சி பெற்றவன், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாது, கமாலியரின் பாதத்திலே படித்து தேர்ச்சி அடைந்தவன், நமஸ்குக்கு நேராக போகும்போது வெயிலுக்கும் அதிகமான ஒளி அவனை சுற்றி பிரகாசிக்கிறது. அதனாலே அவனுடைய பார்வை பறிபோகிறது. கீழே விடுகிறார். நண்பர்கள் ஏந்துகிறார்கள். இந்த வெளிச்சத்தை நண்பர்கள் கண்டார்கள். கீழே விழுந்த உடனே ஒரு சத்தம் வருது. இயேசு அவனோடு பேசுகிறார். சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாகும். நண்பர்கள், யார் ஆண்டவரே? நீ துன்பப்படுத்துகிற நசனாகிய இயேசு நானே. அப்படியானால் நான் என்ன செய்ய சித்தமாய்? பட்டணத்துக்குள்ளே போ, உனக்கு சொல்ல. கர்த்தர் பேசுகிற சத்தம் அந்த ஒருவனுக்கு மட்டும் கேட்டது. மனவாட்டிக்கு மட்டும் தான் கேட்கும் நேசருடைய சத்தம். இது என் நேசருடைய சத்தம். எத்தனை சத்தங்கள் உலாவி வந்தாலும், காதுகளிலே ரீங்காரமிட்டுக் கொண்டிருந்தாலும், தன்னுடைய ஆவியானவர், தன்னுடைய நேசர், தன்னை அழைத்தவர், தன்னை அபிஷேகம் பண்ணினவர் பேசும் பொழுது இது என் தேவனுடைய சத்தம். எத்தனோடு இணைந்து வாழ்கிறவர்களுக்கு தெரியும் இது என் நேசருடைய சத்தம், இது என் ஆண்டவருடைய சத்தம், இது பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம், இது பரலோக தேவனுடைய சத்தம். கடந்த காலங்களில் அவன் நடப்பித்த கிரியைகள் எல்லாம் இனிமே நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் போகணும். ரைட் ஹேண்ட் இல்ல, லெஃப்ட் ஹேண்ட் இல்ல, அபவுட் ஹேண்ட், அழகீலா மாறி போகணும். இந்த திசையை நோக்கி போய்கிட்டு இருந்தவனை கர்த்தர் சந்தித்து இந்த திசையை நோக்கி போகும்படி திருப்பிட்டேன். தான் இறைவனால் சந்திக்கப்பட்ட குடும்பங்கள், இறைவனால் சந்திக்கப்பட்ட தனிப்பட்ட நபர். அதிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நேற்றைய தினத்திலே பவுல் யார் என்று சொல்லி கொஞ்சம் நாம் சிந்தித்தோம். இன்று அவருடைய பயணங்களை நாம் 4-5 பிரிவுகளாக பிரித்து நாம் படிக்க வேண்டியது இருக்கிறது. பவுலினுடைய முதல் பிரயாணம் அப்போஸ்தலர்கள் 13:4 இருந்து நாம் வாசிக்கும் போது 14:26 முடிய 13:4 தொடங்கி 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முடிய அவருடைய முதல் பயணத்தை பற்றி அந்த பகுதி நமக்கு சொல்லித் தருகிறது. இரண்டாவது பயணம் அப்போஸ்தலர்கள் 15:36 தொடங்கி 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முடிய அவருடைய இரண்டாம் பயணத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. பதினஞ்சு 36 தொடங்கி 18:22 முடிய மூன்றாம் பயணம் அப்போஸ்தலர்கள் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தொடங்கி 21ஆவது வசனம் அதிகாரம் 17ஆம் வசனம் முடிய அது நமக்கு சொல்லித் தருகிறது. நாலாவது பயணம் அப்போஸ்தலர்கள் 21ஆம் அதிகாரம் 18 தொடங்கி 28ஆம் அதிகாரம் 30-31 முடிய நமக்கு அது சொல்லித் தருகிறது. அஞ்சாம் பயணத்தை பற்றி அவருடைய நிருபங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது.
மூன்றாம் பயணம் முடிந்து நாலாவது பயணம் தொடங்கி முடியும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நமக்கு நிறைவை உண்டாக்குகிறது. 28 அதிகாரங்கள் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது நாலாவது பயணமாக அவர் கடந்து போனதாக அந்த வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. அதிலே எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், பிலமோன் போன்ற நிருபங்கள் அவருடைய இந்த நாலாவது பயணத்தின் இறுதி காலங்களில் வீட்டு ஜெயிலில் ஹவுஸ் அரெஸ்டில் இருக்கும்போது அவர் எழுதினார் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். ஐந்தாவது பயணம் அவர் செய்யும் பொழுது இறுதியாக அவர் அரெஸ்ட் ஆகிறார். இதெல்லாம் கால இடைவெளிகள் இருக்கிறது. அவர் இறுதியாக அரெஸ்ட் ஆகி ரோமாபுரிக்கு கொண்டு போய் மீண்டும் அவரை ஜெயிலில் போடுறாங்க. அந்த ஜெயில் இப்போ உள்ள ஜெயில் மாதிரி இல்லை, சுற்றி ஒரே இருட்டு, ஒரு அறை மாதிரி இருக்கும். மேலே கூண்டு மாதிரி வச்சுருக்கும், மேலே ஒரு சின்ன கண்ணாடி போட்டு இந்த லைட் எரியிற மாதிரி, அதில் தான் வெளிச்சம் வரும், காற்று அவ்வளோ இருக்காது. அது ஐந்தாவது பயணத்தினுடைய முடிவு. அங்கே வச்சு தான் 2 தீமோத்தேயு எழுதுகிறார், எபிரேய நிருபம் எழுதுகிறார். இது ஐந்தாவது பயணத்தினுடைய நிறைவு. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் எபிரேய நிருபம் எழுதினது மட்டுமல்ல, அதுதான் அவர் எழுதின கடைசி நிருபங்கள். அதுக்கப்புறம் அவர் எழுதவில்லை. ரோம ராயர்களுடைய தீர்ப்புகள் வந்த பிறகு அவர் வெளியே கொண்டு வரப்பட்டு சிரச்சேதம் பண்ணப்பட்டார். அவருடைய தலை வெட்டப்பட்டு மரித்தார். இது ஐந்தாவது பயணத்தினுடைய நிறைவு. மற்றபடி எல்லா வசனங்களும் அவர் எங்கே போனார், எத்தனை ஆண்டுகளிலே இந்த முதல் பயணத்தை முடித்தார், 2வது பயணத்தை முடித்தார், 3வது பயணத்தை முடித்தார், 4வது பயணத்தை முடித்தார் என்பது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே நமக்கு சாட்சி தருகிறது, ஆதாரம் தருகிறது. ஆனால் 5வது பயணத்தை குறித்து அவருடைய நிருபங்களில் இருந்துதான் நாம் வசனங்களை பொறுக்கி அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இந்த 5வது பயணத்தினுடைய இறுதிதான் நிலவொளி சிறைச்சாலை. மேலே இருந்து வருகிற சின்ன வெளிச்சம், அதுதான் அந்த கூண்டுக்குள்ளே கிடைக்கும். அதில் தான் அவர் எழுதுகிறார். சரியான காற்றோட்டம் இல்லை, கடுமையான சித்திரவதை. ஆனாலும் நான் கட்டப்பட்டிருந்தாலும் அவருடைய வசனங்கள் கட்டப்பட்டிருக்கவில்லை என்று பவுல் சொல்லுகிறார். அவருடைய வசனங்கள் கடிதங்களின் வழியாக அவருடைய திருச்சபைகளுக்கு, அவருக்கு கீழே இருந்த ஊழியர்களுக்கு அனுப்பப்பட்டு கொண்டே இருந்தது. இந்த கடைசி நிறைவுல தான் அந்த 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிங்க.
அங்க சொல்லுகிற பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். அவர் உயிர் தருதலை பற்றி திருச்சபை மக்களுக்கு போதித்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். மர்ரூமாகுதலை பற்றி போதித்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நம்ம எல்லாரும் மர்ரூமாக்கப்பட்டு என்ற ஒரு நம்பிக்கையோடு தான், நிச்சயத்தோடு தான் அவர் ஓடினார், பிரசங்கித்தார், எழுதினார். ஆனால் இப்பொழுது எழுதுகிறார், ஜெயிலில் இருக்கிறார். அவருக்கு தெரிகிறது நம்முடைய ஓட்டம் முடிவடைய போகிறது. நாம இரத்த சாட்சியா மறிக்க போறோம். தன்னுடைய நம்பிக்கைக்கு உரிய ஒரு ஊழியக்காரன் தீமோத்தேயு, அவனுக்கு அந்த கடிதத்தில் எழுதுகிறார், நான் பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். இன்னும் கொஞ்சம் காலத்தில், கொஞ்ச நாட்களில் ரத்த சாட்சியாய் மறிக்க போகிறேன்னு எழுதுகிறார். இனி விடுதலை கிடைக்காது. நாலாம் பயணத்திலே அவருக்கு விடுதலை கிடைத்தது. ரோமாபுரியில் போய் அவர் தீர்ப்பு பெற்றார். அவருக்கு மன்னிப்பு கொடுத்து அவரை விடுதலை ஆக்கினார் ராயல். அந்த விடுதலையோடு அவர் தொடர்ந்து ஊழியர்களை செய்து கொண்டிருந்தார். மீண்டும் அரெஸ்ட் ஆயிட்டார். பவுல் மீண்டும் கைது செய்யப்பட்டு ரோமா வரைக்கும் மீண்டும் கொண்டு போறாங்க. இடையில ஊர்களை சந்திக்க முடியல, சபைகளை சந்திக்க முடியல. காவலோடு கைது செய்யப்பட்டு கொண்டு ஜெயில் அடைச்சிட்டாங்க. நாலாம் பயணத்தை முடித்து விடுதலையாக்கப்பட்ட பவுல் தொடர்ந்து ஊழியர்களை செய்து கொண்டிருந்தார். அதுதான் நிருபங்களே அது பதிவாயிருக்கிறது. மீண்டும் அரெஸ்ட், மீண்டும் கைது. ரோமாபுரிக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. அங்கதான் அந்த அரெஸ்ட் கடுமையான தண்டனைக்குரிய ஒரு சிறைச்சாலையாக இருந்தது. தனி ஒரு மனுஷனாக இருந்தான். அவனுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அவனோடு கூட தங்க முடியாது, உதவி செய்ய முடியாது. அந்த மாதிரி காவல் கொடுத்துருந்தாங்க. இதே ரோமாபுரியில் நாலாவது பயணத்தை முடிக்கும்போது வீட்டு ஜெயிலில் இருந்தார். அவரை பார்க்கறதுக்கு ஆட்கள் வந்துகிட்டு இருந்தாங்க, போயிட்டு இருந்தாங்க. உதவி செய்ய ஊழியர்கள் வந்துட்டு இருந்தாங்க, போயிட்டு இருந்தாங்க. அதில் தான் பிளமோன்லாம் ரசிக்கப்படுறான். பிளமோனுடைய வேலைக்கார் ரசிக்கப்படுறான். அது நாலாவது பயணத்தினுடைய முடிவு நடைபெற்ற சம்பவங்கள். ஆனால் ஐந்தாம் பயணத்தின் முடிவில் அரெஸ்ட் ஆகி அதே ரோமாபுரிக்கு தான் போறாரு. ஆனால் எந்த உதவியாளர்களும் அருகில் இல்லை. பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லை, தனிமையில் தான் இருக்கிறார். அப்பொழுது எழுதின கடிதங்கள் தான் 2 தீமோத்தேயு, எபிரேய நிருபம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். பவுலுடைய தொடக்கம் ஏறக்குறைய ஒரு 35 கிபி 35 என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அவருடைய இரத்த சாட்சி மரணம் கிபி 67 முடிவு.
68 முதல் பகுதி, 67 கிபி 67 இறுதி பகுதி. 35 தொடங்கினது, 67 முடியவாங்க. நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தமிழகத்திலே 67 ஆட்சி பீடத்திலே காங்கிரசினுடைய ஆட்சியை கீழே தள்ளிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்தது. அப்பொழுது முதல்வராக இருந்தவர் அறிஞர் அண்ணா. 67 இருந்தார், 68 இருந்தார். 68 முடிவு மரித்து போனார். அதற்கு பிறகு கலைஞர் கருணாநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டு 67 முதல் 75, 76 வரை அவர் 2 முறை முதல்வராக இருந்தார். தொடர்ந்து 77 முதல் 87 வரை 3 பொது எலெக்ஷன் தமிழகத்தில் வைக்கப்பட்டு 3 முறையும் முதல்வராக இருந்தவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எம்ஜி ராமச்சந்திரன். அதுக்கு பிறகு ஜெயலலிதாவும் கலைஞரும் மாறி மாறி ஆட்சி செய்தார்கள். கடைசியாக ஜெயலலிதா மறிச்சு பழனியாண்டி வந்து உட்கார்ந்தாரு, பழனிசாமி. அது அப்படியே கரைஞ்சு போயிடுச்சு. அதனால முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல்வராக வந்து உட்கார்ந்தார், இன்னும் உட்கார்ந்திருக்கிறார். இப்போ 67, 68 அண்ணா முதல்வராக இருந்து இந்த 67 இறுதியிலே அவர் காலம் சென்றது போல நம்முடைய திருச்சபையின் தலகர்த்தன் தளபதி நமக்கு கிபி 67 முதலாம் நூற்றாண்டிலே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்று உலகத்திலே இருக்கிற திருச்சபைகள் சொல்லும். ஆனால் அவர் மரிப்பதற்கு முன்னமே அவருடைய ஜாதகத்தை கணிச்சிட்டாரு. வானபலியாய் பார்க்கப்பட்டு போகிறேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எனக்குள்ளே தேவன் வைத்த விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்கு பரலோகத்துக்குள்ளே நீதியின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு மட்டுமல்ல அதை விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த 2வது நிருபத்தில் பதிவு பண்ணிட்டு தான் எபிரேயர்களுக்கு, சிதறுண்டு போன எபிரேயர்களுக்கு, எபிரேய மொழி பேசுகிற மக்களுக்கு, யூத மக்களுக்கு அல்ல, மீட்கப்பட்ட மக்களுக்கு, திருச்சபைக்குள்ளே வந்த மக்களுக்கு, கர்த்தர் கட்டுகிற சபையிலே அங்கமான ஒவ்வொருவருக்கும் இந்த தளபதி ஒரு நிருபத்தை இறுதியாக எழுதினான். அதுதான் எபிரேயருக்கு எழுதின நிருபம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நிருபத்தின் துவக்கம் முடிவு 13 அதிகாரங்கள் கொண்டதாக அந்த புத்தகத்தை எழுதி முடித்திருக்கிறார். தமிழ் வேதாகமத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலின் நிருபம் என்று பதிவு செய்யப்படவில்லை நம்முடைய தமிழ் பைபிளில்.
ஆனால் உலகெங்கும் ஆங்கிலம் பேசுகிற கிறிஸ்தவனுடைய கரங்களிலே இருக்கும் பைபிளில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபம் என்றுதான் பதிவாயிருக்கிறது. அதில் இருந்து தான் நமக்கு மொழிபெயர்த்தார்கள் தமிழ் வேதாகமம். ஏனோ அந்த பகுதி விடப்பட்டு இருக்கிறது. ஆகவேதான் பவுல் எழுதின கடிதங்கள் நிருபங்கள் மொத்தம் 14 என்று கணித்து சொல்லுகிறார்கள் வேத ஆய்வாளர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இவர் எவ்விதமாக 5 பயணங்களை செய்திருக்கிறார் என்பதற்கு நம்முடைய கரத்தில் இருக்கிற வேதம் சாட்சியிடுகிறது. நாம் ஒவ்வொரு பயணத்தையும் சிந்திக்க வேண்டும். பவுலின் பயணங்கள் என்று நாம் சிந்திக்கும் பொழுது அதற்குரிய வேத வசனங்களை எடுத்து வாசித்து நாம் அதை யோசிக்க வேண்டியது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பவுல் ஏறக்குறைய 35 சந்திக்கப்பட்டார். தேவனால் சந்திக்கப்பட்டார். கிபி 34 இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் 34 தொடக்கம். மரித்தார், சிலுவையிலே அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், பரமேறி போனார், பிதாவின் பக்கத்தில் இருந்தார். இன்று வரை பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவரிடத்திலே பரிந்து பேசி பரிசுத்த ஆவியானவரை பூமிக்கு அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் வந்து என்று மக்களை நிரப்பினாரோ அன்று திருச்சபை இந்த உலகத்திலே பிறந்தது. அந்த ஓராண்டு காலத்தில் நற்செய்தியாளர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள், தேவதாசன்மார்கள் மக்களுக்கு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களையும் அடக்கம் பண்ணப்படுதலையும் உயிர்த்தெழுதலையும் சொல்லி விசுவாசத்தை உண்டாக்கினார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே அவர்கள் சொல்லிய சுவிசேஷத்தை உறுதிப்படுத்தினார். அடக்கம் பண்ணப்படுதல், மரித்தல், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர் தெழுதல், பரமேறுதல், திரும்ப வருதல், ஃபுல் காஸ்பல். அதே குணமாக்குவார், விசாசத்தை துரத்துவார், சப்பானியை நடக்க வைப்பார், கூடனை பார்க்க வைப்பார், சிவிடனை கேட்க வைப்பார், ஊமையனை பேச வைப்பார், செத்தவனையும் உயிரோடு எழுப்புவார். அவர்கள் சொன்ன சுவிசேஷத்திற்கு, அந்த வசனத்திற்கு உறுதிப்படுத்தும்படியாக இந்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவன் அவர்களோடு இருந்து கிரியை நடப்பித்தார். முதலாம் நூற்றாண்டிலே சொல்லப்பட்ட சுவிசேஷம் அவர்களோடு கூட இருந்த தேவன் அவர்களை கொண்டு கிரியை செய்தார். அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடப்பித்தார். ஜனங்கள் விசுவாசித்தார்கள், மனம் திரும்பினார்கள்,
மறுபுறப்படைந்தார்கள், மூழ்கி ஸ்நானம் பெற்றார்கள், அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள், கூடி கூடி ஜெபம் பண்ணினார்கள், ஆராதனை செய்தார்கள், சுவிசேஷம் அறிவித்தார்கள். இதுதான் 1ஆம் நூற்றாண்டிலே நடந்தது. 34 இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், பரமேறுதல், பரிசுத்தாவி வருதல், விசுவாசத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகள் ஆவியினாலே நிரப்பப்படுதல் எல்லாம் நடந்தது. கூடி கூடி வெறும் ஆராதனை மட்டும் செய்யல, எல்லா மக்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்படி கிராம கிராமமாக, பட்டணம் பட்டணமாக பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டவர்கள் கூடி ஆராதிப்பதும், இந்த இரட்சிப்பின் சுவிசேஷத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதும் இவர்களுக்குள்ளே இருந்தபடினாலே அதிலே ஒருவனாக ஸ்தேவான். கிராமங்களிலும் பட்டணங்களிலும் நற்செய்தி பரவி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் எங்கே அடையாளங்களை செய்ய வேண்டுமோ, எங்கே அற்புதங்களை செய்ய வேண்டுமோ அங்கே செய்து கொண்டிருந்தார். அப்படி தேவனுடைய வார்த்தைகளை வைராக்கியமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ புறஜாதிகளுக்கு நற்செய்தி சொல்லப்படவில்லை. எல்லா யூதர்கள் 12 கோத்திரங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலேயே கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஸ்தேவான் எடுத்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மூப்பர்கள், ஜனகரிப் சங்கத்தினுடைய தலைவர்கள், அங்கத்தினர்கள், உறுப்பினர்கள், இவர்களுடைய அதிகார பத்திரங்கள், அதாவது அவர்கள் கையெழுத்து போட்ட பத்திரங்கள், கிறிஸ்தவர்கள் எங்கே கூடி ஜெபம் பண்ணினாலும் அவர்களை அடித்து நொறுக்கலாம், அவங்களை அரெஸ்ட் பண்ணலாம், அவங்க சிறையில் அடைக்கலாம் என்ற டாக்குமெண்ட்ஸ் ஜனகரிப் சங்கத்திலிருந்து வாங்கிட்டு வர்றான். பவுலை சார்ந்தவர்கள், ஒரு இளைஞர் பட்டாளம், வாலிப பட்டாளம். இவன் ஜனகரிப் மெம்பரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் புருடா விடுறாங்க, இருக்கு போயிடுது. நீங்கள் அதையெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் மறுபடியும் ரிசர்ச் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். அவங்க சொன்னதையே கேட்டு உங்கள் தலையில் வச்சுருந்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து தானே ஆக வேண்டும். இப்போ ஜனகரிப் மெம்பர்ஸ் 70 பேர் இருப்பானுங்க. அதில் பிரதான ஆசாரியன் ஆசாரிய வகுப்பை சார்ந்தவன், வேதபாரகர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள், இப்படி ஒரு 70 பேர் அடங்கியவர்கள் இஸ்ரேல் மக்களுடைய உச்சநீதிமன்றம் போல அவர்கள் தான் தீர்ப்பிடுவார்கள். மரண தீர்ப்பு அவங்க தான் சொல்லுவாங்க. அவங்கள ஒரு மனுஷனுக்கு மரண தீர்ப்பு வழங்கணும்னா கல்லெறிஞ்சு கொள்வாங்க, வாரினால் அடிப்பாங்க, 2வது கல்லெறிஞ்சு கொள்வாங்க. இதுதான் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. மரணத்துக்கு எதுவான குற்றங்கள் இருந்தால் நியாயம் விசாரிக்கப்பட்டு அந்த தண்டனை வழங்குவார்கள். இப்போ 34 ஸ்தேவான் பிரசங்கம் பண்றார்.
அதிகார பத்திரங்களை வச்சுக்கொண்டு இளைஞரணியாக யெகோவா விட்னஸாக இஸ்ரேல் நாடு முழுவதும் மலம் வந்து கொண்டிருக்கிறான் பவுல். நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய வழி வந்தவன், பென்யமீன் கோத்திரத்தான், 8ஆம் நாளில் விருத்தசனம் பெற்றவன், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், யூதன், பல கோடிகளுக்கு அதிபதி, ரோம குடியுரிமை பெற்றவன், தேவனுடைய ஆலயத்திலே சாட்சி பெற்றவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், கமாலியலின் பாதத்திலே படித்து தேர்ச்சி அடைந்தவன். இப்பதான் பள்ளிக்கூடம், ஸ்கூலு, கல்லூரின்னு வைக்கிறாங்க, யூனிவர்சிட்டின்னு வைக்கிறாங்க. இப்பெல்லாம் தனி ஒரு மனிதன், அவங்க தான் குருகுலம் சொல்றது. அவங்களுக்கு கீழே பல மாணவர்கள், மாணவர்னு சொல்லக்கூடாது, அந்த காலத்திலே படிக்க போனவங்களுக்கு பேர் சீடர்கள். இப்பதான் மாணவர்கள் என்று சொல்லுகிற காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆசிரியர், மாணவர். அப்போ குரு, சீடர். அந்த குருகுலத்தில் போய் ஜாயின் பண்ணிட்டா டெய்லி வீட்டுக்கு வர முடியாது. மாணவர்கள் ஆசிரியர் காலத்தில் தான் அப்படி வர முடியும். அந்த காலத்தில் பெண்கள்லாம் குருகுலத்தில் படிக்க முடியாது, வீட்டில் தான் இருக்கணும். இந்த காலம் போல அல்ல கடந்த காலம். அப்போ அந்த குருகுலத்தில் கமாலியல் என்று சொன்னால், கிரேக்கர்கள் ஆட்சி செய்த காலத்திலே சாக்ரடீஸ், அவனுடைய பாதத்தில் படித்தவன் பிளேட்டோ, அவனுடைய பாதத்தில் படித்தவன் அரிஸ்டாட்டில், அவனுடைய குருகுலத்தில் படித்தவன் தான் கமாலியேல். அந்த காலகட்டத்தில் முழு உலகத்திலும் இவர்களெல்லாம் பெயர் பெற்றவர்கள். சீடர்களாக படிக்க போனாங்கன்னு சொன்னா வாக்கும் செய்கையும், படிக்கவும் செய்யணும், பயிற்சி பெறவும் செய்யணும், ரெண்டும் இருக்கும். அவனுக்கு பேர் தான் சீடர். இப்போ ஏன் மாணவர்கள் அப்படின்னு சொன்னால் போய் நோட்டில் எழுதிட்டு வந்துடுவாங்க, வாத்தியார் சொல்லிக் கொடுக்கறத படிச்சுட்டு. அங்கே அப்படி இல்லை, அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு கீழே இருக்கணும், பயிற்சி பெறணும். பாடமும் எடுப்பார்கள், பயிற்சியும் கொடுப்பார்கள். தியரிட்டிக்கல் மட்டும் இல்லை, பயிற்சி இருக்கும். அவ்விதமாக பவுல் கமாலியலின் பாதத்தில் படித்தவன் என்று பெருமையா பேசுவான். ஏன்னா முழு உலக தத்துவ மேதைகள், கிரேக்க தத்துவ மேதைகள் 3 பேர், சாக்ரடீஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில். இப்போ கடைசியா வந்த அரிஸ்டாட்டில் பயிற்சி பெற்றவன் தான் இந்த கமாலியல். அவங்களுடைய தத்துவங்கள், உலக தத்துவங்கள் எல்லாம் படிப்பாங்க, எல்லா மதங்களை பற்றியும் படிப்பாங்க, எல்லா சாமிகளை பற்றியும் படிப்பாங்க, எல்லா மத நூல்களை பற்றியும் படிப்பார்கள். அதிலே ஒண்ணுதான் பைபிள். அப்படி படித்தவன் கமாலியலின் பாதத்தில் 4-5 மொழி அவனுக்கு தெரியும், அத்தனை லாங்குவேஜ் ஃபிங்கர் ஸ்ட்ரிப்ல இருப்பான். ஹீப்ரு மூதாதருடைய மொழி, அதில் தான் சவுல்னு அவங்க பேரண்ட்ஸ் பேர் வச்சாங்க. ஊழியத்துக்கு வந்த பிறகுதான் பவுலுங்கிற பேர் அவன் எடுத்துக்கொண்டார்.
அவனுடைய மனம் திரும்புதல் சம்பவித்த காலம் கிபி 35. இந்த 34 அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவதாசன்மார்களும் விசுவாச பிள்ளைகளும் எல்லாருக்கும் நற்செய்தியை கொண்டு போகும்போது ஸ்தேவானும் நற்செய்தியை அறிவிக்கிறான். இப்படி அறிவிக்கும் பொழுது ஜனகரிபி சங்கத்தினுடைய தலைவர்களிடத்தில் அதிகார பத்திரத்தை பெற்றுக்கொண்டு தன்னோடு இணைந்த இளைஞர்களோடு இந்த கிறிஸ்தவ கூட்டத்தை அடித்து நொறுக்கி சிதற பண்ணி சிறையில் அடைத்து இன்பம் கண்டவன் இந்த பவுல். சவுல் எண்ணப்பட்டவன் சீறி பாய்ந்தான் என்று 8:1 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லுகிறது. அப்படின்னா அவனுடைய சீற்றம் எதனால வந்தது? மனிதாபிமானத்தை பற்றி அவன் கவலைப்படவில்லை, நியாயப்பிரமாணத்தை பற்றி கவலைப்பட்டான். நியாயப்பிரமாணத்தை தந்த மோசேயை பற்றி கவலைப்பட்டான். மோசேக்கு இறைவனாக இருந்த யெகோவா என்பவரை பற்றி கவலைப்பட்டான். அந்த மதத்தின் மேலும் மத சடங்கின் மேலும் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். படித்தவன், பண்பாளன், பணக்காரன், அவனுடைய சமுதாயத்திலே பெயர் பெற்றவன். எல்லா தலைவர்களும் இவன் இளைஞனாக இருந்தாலும் வாலிபனாக இருந்தாலும் அவன் மேல் ஒரு பற்று கொண்டார்கள். அப்படிப்பட்டவன் தான் இந்த பவுல். ஸ்தேவான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அந்த இளவல் பட்டாளங்கள் இளைஞர் பட்டாளங்கள் அப்படியே சூழ்ந்துருச்சு. அவனை ரவுண்ட் பண்றா, தூக்கணும்டா இன்னைக்கு. இப்படி சொன்னா தானே உங்களுக்கு புரியுது. பைபிள் எழுதி கொடுத்ததை படிச்சு என்ன உங்களுக்கு புரியாது. தூக்குடா. இன்னைக்கு இவனை போடுற போட்டுல அடுத்து அங்கங்க எவனும் ரோட்டில் நின்று பிரசவம் பண்ணக்கூடாது, சாட்சி சொல்லக்கூடாது, ட்ரம் அடிக்கக்கூடாது, தூக்கிடணும் அப்படின்னு சொல்லி ரவுண்ட் பண்ணிட்டானு. அப்போ மரண தீர்ப்பு, கல்லறிந்து கொள்ளுதல், அது யாரும் கேஸ் கொண்டு போனாலும் அங்கே எடுக்காது. ஏன்னா அவங்க தான் இதை அனுமதிச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் தான் அனுமதிச்சிருக்கு, சுப்ரீம் கோர்ட். அதனால அவன் ஒரு ஓரத்தில் நின்ட்டான். ஏன்னா அவன் லீடர் பார்த்தீங்களா, இளைஞர் பட்டாளத்துக்கு லீடர். அவனோடு வந்த ஃப்ரெண்ட்ஸ் இளைஞர்கள் எல்லாரும் மேல் அங்கி மேல் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கடுமையா வைராக்கியம் கொண்டு பேசிக்கிட்டு இருக்கான். அவன் முகத்துல அவ்வளோ பிரகாசம், தெய்வீக பிரகாசம். தேவ தூதனை போல பிரகாசிக்குது அவன் மூஞ்சி. சாக போற நேரத்தில் மூஞ்சி பிரகாசமா இருக்கும்னு சொல்லுவாங்க இந்தியாவில். அது மாதிரி இவன் முகம் அவ்வளோ பிரகாசமா இருக்கு. ரவுண்ட் பண்ணிட்டாங்க. கடுமையா பிரசவம் பண்ணான். இவங்க ரவுண்ட் பண்ணிட்டாங்கன்னு அவனுக்கும் தெரியுது. பெரிய பாம்பு குட்டியில்ட்டான். யோவான் ஸ்நானன் பயன்படுத்தின அதே வார்த்தையை ஸ்தேவான் பயன்படுத்துகிறான். இந்த கடுமையான வார்த்தைகளை கொண்டு சுற்றி நின்ற மக்கள் மத்தியிலே பேசிக்கொண்டே இருக்கிறான். இவங்க பல்ல நறுன்னு கட்டிக்கான். நம்மளை தாண்டா திட்டுறான், போடுறா, இருடா ரவுண்ட் பண்ணிட்டாங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே கடுமையான வார்த்தைகளை தாங்க முடியாம பல்ல நறுன்னு கட்டிச்சு விட்டான். வைராக்கியம் உள்ள இளைஞர்கள்
அடிக்கிறான். தலையில் விழுகுது கல், கழுத்தில் விழுகுது, வயிற்றுல விழுகுது, காலில் விழுகுது. சரன்னு கல் வந்து மண்டை உடைஞ்சு ரத்தமா ஓடு. உடனே சொல்லிட்டான், வானம் திறந்திருக்கிற காட்சியை நான் பார்க்கிறேன். பிராபசி சாவ போற நேரத்தில் மனுஷகுமாரன் தேவகுமாரன் பிதாவின் வலது பாரிசத்திலே உயிர் தெளிந்து போய் உட்கார்ந்தாரே, அவர் உட்கார்ந்தவர் எழுந்து நிற்கிறார். நான் தேவனையும் தேவகுமாரனையும் தரிசிக்கிறேன், பார்க்கிறேன் என்று சொல்ல சொல்ல கல்லு டம்மு 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 டம்முன்னு விழுந்துச்சு பாருங்க. உடைஞ்சு ரத்தமா ஓடிட்டு. இப்படி அவனை கொல்லணும்னு போட்ட பிளான்ல லீடரா இருந்தது இந்த பவுல். கல்லறிஞ்சு கொள்ளும் போது அவனுடைய முகம் பிரகாசித்ததை பார்க்கிறான். அவனுடைய மெசேஜ பார்க்கிறான், கேட்கிறான். இயேசுவே, இவர்கள் என்னை கல்லறிஞ்சு கொண்ட இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதரோ, இவர்களுக்கு மண்டியோ. ரத்தம் ஓட ஓட கர்த்தருடைய முகத்தை பார்த்து கொண்டே ஜெபம் பண்ணுகிறான். அடிச்சு நொறுக்கிட்டானுங்க, அப்படியே சாஞ்சிட்டான். ஓவர் ப்ளீடிங், பிளட் எல்லாம் போயிடுச்சு, சத்தமெல்லாம் ஒடுங்கிடுச்சு, அப்படியே சாய்ந்தார். இந்த காட்சி எத்தனை நாட்கள் பவுலுடைய மனதில் இருந்து உறுத்தி கொண்டிருந்ததோ தெரியாது. அவன் சொன்ன வார்த்தைகள் எத்தனை காலங்கள் அவனுடைய மனதுக்குள்ளே இருந்து பேசிக்கொண்டிருந்து இருந்தது என்பது தெரியாது. படுத்தால் தூக்கங்களிலே அதுதான் நினைவுகள், அதுதான் கனவுகள். ஆனாலும் இவனுடைய மத வைராக்கியம், என் கும்பிடுற அந்த ஜாமி மேல உள்ள வைராக்கியம், அவன் படித்த நூல், மோசே எழுதி கொடுத்த ஆகமங்கள், பழைய ஏற்பாட்டு நூல்கள், தீர்க்க தரிசனங்களும் சங்கீதங்களும் மோசையின் ஆகமங்களும். கசடர கற்றவன் கற்றவன் மாத்திரமல்ல, அதன்படி வாழ்ந்து சாட்சி பெற்றவன். இவனுடைய மரணம் பவுலுடைய மனதிலே ஒரு மாற்றம். யோசிக்கிறான், இது எப்படி ஆகும்? அடிக்க போறோம், கொல்ல போறோம், சாக போறோம்னு தெரிஞ்சு பரலோகத்தை பார்க்கிறேன்னு சொல்றானே, தேவனுக்கு அருகிலே இந்த இயேசுவையும் பார்க்கிறேன் என்று சொன்னானே, இது எப்படி ஆகும்? யோசனை ஓடிட்டே இருக்கு, மனசுல நினைவுகள் வந்து போய்கொண்டே இருக்கிறது. இரவு நேரங்களில் அவனுடைய நினைவுகளும் அவனுக்கு வரும் கனவுகளும் அதை சார்ந்ததாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் ஒன்பதாம் அதிகாரத்திலே நாம் கடந்து போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள்ல அப்பதான் தமஸ்கு பட்டணத்துக்கு நேராக போயிட்டே இருக்கான். இவங்க என்ன நினைக்கிறாங்க, கொலை பண்ணணும்னா தேவனுக்கு பிரியமா இருக்கும், யெகோவாவுக்கு பிரியமா இருக்கும், நம்முடைய கையில் இருக்கிற பைபிளுக்கு பிரியமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று சொல்லும் காலம் வரும் என்று இயேசு சொல்லிவிட்டு தான் போயிருந்தார். கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன்னு கொலை செய்வான். அதான் இஸ்லாமிய நண்பர்கள் பரிசுத்த யுத்தம் சொல்லுவானுங்க.
எவ்வளோ பேரை கொலை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பரலோகத்தில் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அவங்க குர்ஆன் அப்படி கற்றுக் கொடுக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே சில வசனங்கள், விக்கிரக தோப்புகளை வெட்டி எறியணும், விக்கிரக வழிபாட்டுக்கு வழி நடத்துகிறவர்களை வெட்டி எறியணும். அதான் எலியா கொண்டான், 850 பேரை கொண்டான் ஒற்றே நாள்ல. பழைய ஏற்பாடு அப்படி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. குர்ஆன் அவர்களுக்கு அப்படி கற்றுக் கொடுக்குது. பகவத்கீதை என்ன சொல்லுகிறது? நன்மை வரும்படி எந்த தீமையும் நாம் செய்யலாம். நன்மை வருதா, அதனால ஒரு தீமை செஞ்சா ஒரு நன்மை வருதுன்னா செய் அப்படின்னு சொல்லி கொடுக்குது பகவத்கீதை. ஆனா அந்த கிறிஸ்தவ வேதம், நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாடுன்னு ஒரு புத்தகம் இருக்குல்ல, தீமையை மேற்கொள்ளும்படி நீ நன்மை செய் என்றுதான் சொல்லிக் கொடுக்கிறது. இதுதான் இயேசுநாதருக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். பழைய ஏற்பாட்டுக்கும் இஸ்லாமிய வேதத்துக்கும் இந்துக்களுடைய வேதத்திற்கும் இடையிலே தெளிவாய் பேசுகிறது நம்முடைய கையில் உள்ள புதிய ஏற்பாடு. சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று இயேசு சொன்னார். சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று இயேசு சொன்னார். உங்களை நிந்தித்தால், உங்களை அவமானப்படுத்தினால் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்னார். தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்று அப்போஸ்தலர்கள் முழங்கினார்கள். அதுதான் கிறிஸ்தவத்துக்கும் மற்றதுக்கும் உள்ள வித்தியாசம். நன்மை வரும்படி தீமை செய்யலாம் என்றுதான் மற்ற வேதங்கள் போதிக்கிறது. ஆனா இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தீமை வந்தாலும் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அதான் கிறிஸ்தவத்துக்கும் மற்ற வேத நூல்களுக்கும் வித்தியாசம். இதை திருச்சபை புரிந்து கொள்ளணும். தமஸ்கு பட்டணத்துக்கு நேராக அதனுடைய வாசலுக்கு உள்ளே நுழைய போற இடத்துல மத்தியான நேரத்தில் போறாங்க இந்த இளைஞர் பட்டாளம். எதுக்கு போறாங்கன்னா, அங்கே தமஸ்கு பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்ல அடிச்சு நொறுக்கணும். அவங்களை அல்லிலே சொல்ல விடக்கூடாது, சோத்திரம் சொல்ல விடக்கூடாது. அந்த கிறிஸ்தவ சத்தியங்களை கை கொள்ள விடக்கூடாது. கிறிஸ்தவ முறையிலே ஆராதிக்கிறதை தடை செய்வேன். அப்படி கூடி வருகிறவர்களை வீட்டுக்குள்ள பூந்து அடிக்கணும், நொறுக்கணும், சிதறடிக்கணும். நம்ம ஊர் சொல்லுவாங்க தெரியுமா, அடிச்சு நொறுக்கிட்டு. நம்ம காலத்திலேயே பாரத மாதாக்கு ஜே சொல்லு சொல்லு இப்படி உட்காந்து ஆராய்ச்சிக்கிட்டு இருந்தா உள்ள பூந்து அடிக்கிறது. பாட விடுறதில்லை, ஜெபிக்க விடுறதில்லை. ஊர்களுக்குள்ள போய் சுவிசேஷம் சொன்னா அடிக்கிறது. சொல்லாத, மதம் பரப்பாத. இதே போல 1ஆம் நூற்றாண்டில் நடந்தது. அதனால இயேசு சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன் ஜீவனையும் வெறுக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். கிறிஸ்தவ மார்க்கம் ஜீவனை தியாகம் பண்ணுகிற மார்க்கம். அப்படிப்பட்டவங்க தான் கிறிஸ்தவங்களை மாறணும். அதான் ஒரிஜினல் கிறிஸ்தவங்க. என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார். தன் ஜீவனை காக்கும்படி இந்த உலகத்திலே வாழ்கிறவன் அதை இழந்து போவான், நித்திய ஜீவனை. இவ்வளவு தெளிவாக அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன்
இறைமகன் இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே வெளிப்பட்டவர். அவருடைய காலத்தில் இந்த பூமியிலே தெளிவாக கற்றுக் கொடுத்தார். ஆனா கிறிஸ்தவன் ஒருத்தனும் என்ன செய்யல, திருப்பி அடிக்கிறதே இல்லை. இவங்களுக்கு ரொம்ப தைரியம் உண்டாயிடுச்சு. அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டான்டா. யாரு? ஆவிக்குரிய கிறிஸ்தவன். மற்ற கிறிஸ்தவனை கை வச்சா திருப்பி அடிச்சுப்பான். பாப்போம்டான்னு. ஆவிக்குரிய கிறிஸ்தவன் திருப்பி அடிக்க மாட்டான். ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பான், கண்ணீர் சிந்திக்கிட்டு இருப்பான், கர்த்தருடைய இரக்கம் கிருபை கிடைக்கும்படியாக மன்றாடி கொண்டு இருப்பான். அவன் தான் பரலோக கிறிஸ்தவன். இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு உயிரை விட்டான். பத்தியில தேவன். அவன் தான் ஆவிக்குரிய கிறிஸ்தவன். பேரணி அமைக்கிறது, லாயரை பார்க்கறது, போலீஸ்காரன்ட்ட போறது, கோர்ட்டுக்கு போறது, சட்ட பாதுகாப்பு தேடுறது, நம்ம செய்யறானுங்க, செஞ்சுட்டு போறானுங்க. நமக்கு கையில கர்த்தர் எழுதி வேதத்தை தந்திருக்கு, அதை பார்த்துட்டு ஓடிட்டே இருக்க வேண்டியதான். பைபிளை தான் பார்க்கணும், அப்பதான் நாம தப்ப முடியும். பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் என்மேல் இருப்பாரானால், அந்த தெய்வம் இந்த சரீரத்தில் வாசமாய் இருப்பாரானால், குடிகொண்டு இருப்பாரானால், இந்த உலகத்திலே நீ சந்திக்கிற எல்லாமே நன்மைக்கு எதுவாக முடியும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக முடியும். என்ன பிரச்சனை வரட்டும், கூட இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அதனால நன்மையாத்தான் முடிய பண்ணுவார். அவருடைய அனுமதி இல்லாம உன்னை என்னை எவனும் தொட முடியாது, எவனும் தொட முடியாது, நாக்கு நீட்ட முடியாது. எழுதுறான், பேசுறான், மதமாற்றம் பண்றாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்றான், கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டுறான், ஜெயிலில் அடைக்கிறான், ஆராதிக்க விடாதபடி ஆலயத்தை அடிக்கிறான், உடைக்கிறான். ஏதோ இப்ப நடக்குன்னு நினைக்க கூடாது, முதலாம் நூற்றாண்டிலே நடந்தது. அதை நடப்பித்தவன் இப்பொழுது நாம் சிந்திக்கிற பவுல். அன்றைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள், திருச்சபை மக்கள் எதிர் போராட்டத்தை நடப்பிக்கவில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழ்வதை விட கர்த்தர் இருக்கிற இடத்துல போய் வாழ்றது நல்லது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. வந்து கூட்டிட்டு போவாருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவன் வர்றதுக்கு முன்னாடி இவங்களே வழி அனுப்பிட்டாங்க. அதை ஏற்கும் இருதயம் ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு இருக்கும். பேர் வச்சிட்டு இருப்பான் பத்தியில, அவனுக்கு இருக்காது. பேருக்கு முங்கி ஞானசானம் எடுத்துட்டு நானும் பெந்தோசுக்காரன் சொல்லிட்டு இருக்கான், அவனுக்கு இருக்காது. ஆவியிலே பிறந்தவன் ஆவிக்குரிய கிறிஸ்தவன், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவன் ஆவிக்குரிய கிறிஸ்தவன். ஆவியானவராலே வேத வாக்கியங்கள் சத்தியங்களால் போதிக்கப்பட்டவன் ஆவிக்குரிய கிறிஸ்தவன். அவனோடு கர்த்தர் இருக்கிறார். இங்கே கர்த்தரோடு இருந்தாலும் சரி, அங்க கர்த்தரோடு இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் கர்த்தரோடு இருக்கணும். இறைவனோடு இணைந்து வாழணும். அதான் திருச்சபை. அதனாலதான் திருச்சபை உடல் என்று சொன்னான் பவுல். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு உடல் இந்த பூமியிலே இருக்கிறது. அந்த உடல் தேவனுடைய ஜனங்கள் கூடி வருகிற அந்த கூடுகைதான் கிறிஸ்துவின் உடல், சரீரம். சரீரமாகிய சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உடலுக்குள், அந்த சரீரத்துக்குள் ஒரு ஆவி இருந்து இயக்குகிறது. அதுதான் பரிசுத்த ஆவி. ஆவி இல்லாத சபைகள், சரீரங்கள் செத்தது. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே எனக்குள்ளே இறங்கி இறங்கி நிரப்பிக் கொண்டிருப்பாரானால், அந்த ஜீவ ஆவி எந்த சபைக்குள்ளே இறங்கி நிரப்பிக் கொண்டிருக்கிறாரோ, நடத்தி கொண்டிருக்கிறாரோ, அவர்கள் உயிருள்ள சபை, அவர்கள் உயிருள்ள அங்கத்தினர்கள். மத்த டூப்ளிகேட், எல்லாம் போலி. போலின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? போல
அது போல கிறிஸ்தவனை போல சபையில் உள்ள விசுவாசியை போல இந்த போல இருக்குது பத்தியில அதுதான் போலி. நீங்கள் நானும் புரிஞ்சுக்கிற வேண்டியதான். நாம் யூதர்கள் அல்ல, இஸ்லாமியர்கள் அல்ல, நாம் புத்த பிட்சுகள் அல்ல, நாம் சீக்கியர்கள் அல்ல, கம்யூனிஸ்ட்வாதிகள் அல்ல, தீக்காக்காரர்கள் அல்ல, நாம் ஆர்சி கிறிஸ்தவரும் அல்ல, சிஎஸ்ஐ கிறிஸ்தவரும் அல்ல, பேருக்கு இருக்கிற பெந்தைக்கோஸ்துக்காரர்களும் அல்ல. நாம் எல்லாரும் மறுபடி பிறந்தவர்கள், நாம் எல்லாரும் மனம் திரும்பினவர்கள், நாம் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டவர்கள், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள். இன்று மரித்தாலும் கர்த்தரோடு இருப்பேன் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்கள். இங்க இருந்தாலும் பரிசுத்தாவியோட தான், அங்க போனாலும் பரிசுத்தாவியோட. இந்த இடத்துக்கு வரணும், சும்மா கம்பார்ட்மெண்ட்டை பின்னாடி சேர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. கம்பார்ட்மெண்ட் எல்லாம் கலட்டி விட்டுட்டு வெறிஞ்சினா மாறணும். சும்மா கம்பார்ட்மெண்ட்டில் இழுத்துக்கிட்டு இழுக்க முடியலையா? எப்படி ஒன்னாலும் இழுக்க முடியும்? கம்பார்ட்மெண்ட்ஸை செய்யக்கூடாது. கம்பார்ட்மெண்ட்ஸ் தான் தெரியல போல் இருக்கு. உங்களுக்கு புரியுது புரியலையோ தெரியவில்லை. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், இனம், ஜனம், ஜாதி, இதெல்லாம் சொந்தம் பந்தம் அப்படின்னு இழுக்கிறீங்க பார்த்தீங்களா? அதான் கம்பார்ட்மெண்ட். பின்னாடி ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டா சேர்த்து 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 அங்கே வரைக்கும் இருக்கா. நான் சில நேரத்தில் வெளியே நின்று எண்ணுவேன், வண்டி போன உடனே அந்த காலத்தில் 1 2 3 4 5 எண்ணிக்கிட்டு இருந்தா சில பெட்டியெல்லாம் 13 பெட்டியும் தாண்டி 15 பெட்டி தாண்டி 20ஐயும் தாண்டி அந்த மாதிரி குடும்பங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இன்ஜினுக்கு ஒரு அளவுக்கு தான் சக்தி இருக்கு. சும்மா கம்பார்ட்மெண்ட் எல்லாம் இழுத்துக்கிட்டு கடைசியில் டப்புன்னு இன்ஜினுக்கே போக முடியாத அளவுக்கு படுத்துடக்கூடாது. கம்பார்ட்மெண்ட்ஸை நிறைய சேர்க்காதீங்க, ஞானமாக நடந்து கொள்ளுங்கள். விளங்குதுன்னு நினைக்கிறேன், விளங்க வைக்கிறதுக்கு தான் இந்த கூட்டம். எபேசு இருக்கிறது நிறுவம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பார்த்தீங்களா? நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. அப்ப தேவனுடைய திருச்சபை மக்கள் ஞானத்தின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். வீட்டில் எப்படி நடக்கணும், குடும்பத்தில் எப்படி நடக்கணும், கூட பிறந்தவங்கள்ட்ட எப்படி நடக்கணும், மனைவிட்ட எப்படி நடக்கணும், புருஷன்ட்ட எப்படி நடக்கணும், பிள்ளைகள்ட்ட எப்படி நடக்கணும், ஆசிரியர்கள்ட்ட எப்படி நடக்கணும், மாணவிகள்கிட்ட எப்படி நடக்கணும், சுற்றி வாழ்கிற மத்தியில் எப்படி நடக்கணும், கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. அப்ப கவனமா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்குள்ள இருக்கிறது ஞானம். ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள போற. எல்லாத்திலையும் கவனம் இருக்கணும். சப்பல செலவுலன்னு இருக்கக்கூடாது. நல்ல கிரீப்பா இருக்கணும், நல்ல நிச்சயம் இருக்கணும், நல்ல விசுவாசம் இருக்கணும், நல்ல நம்பிக்கை இருக்கணும், தேவன் மேல சரியான அன்பு இருக்கணும். எல்லாம் இல்லாம சும்மா அப்படி இப்படிமா இருந்துக்கிட்டு தண்ணீரை போல் தலைம்பினவனே அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. குறைகுடம் கூத்தாடு, நிறைகுடம் கூத்தாடு. கவனமா நடக்கிறவங்க யாரு? வீட்டில், குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில், சுற்றி வாழுகிற மக்கள் மத்தியில் யார் கவனமாக நடந்துக்கிறாங்களோ
அவங்க மேலதான் பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தின் ஆவியாக செயல்படுவார். ஞானம் வேணும், ஞானம் வேணும், ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம்ட்டே இருந்தா போதாது. ஜெபித்து ஞானத்தை வாங்கிடணும். ஞான அபிஷேகத்துல வாங்கி நடக்க ஆரம்பிச்சிடணும். கேட்டுக்கிட்டே இருக்கேன், தருவாரு தருவாருன்னு தரமாட்டேங்கிறாரு. கேளுங்கள் என்று சொன்னீரே, கேட்கிறேன், நீர் தர வேண்டாமா? தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னீரே, கேளுங்கள் தரப்படும் சொன்னீரே, தரலையே. எத்தனையோ தரம் கேட்டுட்டனே, தரலையே. கேட்க வேண்டிய பிரகாரம் கேட்கல, அதனால அவர் தர வேண்டிய பிரகாரம் தரல. உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து பதில் கொடுப்பார். தேடுகிறது போல இருந்தால் அவரும் போலதான் பார்ப்பார். மாறுபடுகிறவர்களுக்கு நீர் மாறுபடுகிறவராக காண்பிப்பீர். உண்மை உள்ளவர்களுக்கு, உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு உண்மை உள்ளவராய் வெளிப்படுவார். இருதயம் திறந்து தேடனியா. மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஒரு தாகம், ஒரு பசி தேவன் மேலே, தேவ சமூகத்தின் மேலே, தேவ பிரசன்னத்தின் மேலே, தேவனுடைய வல்லமையின் மேலே, தேவனுடைய அதிகாரத்தின் மேலே, தேவ சத்தத்தின் மேலே. உண்மையாய் தேடினால் பசி தாகத்தோடு தேடுகிற தேடுதல் இருக்குமானால் வாஞ்சை உள்ளவர்களை கர்த்தர் திருப்தியாக்குவார். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பரலோகம் நிச்சயமாக பதில் தரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பவுல் இவனை கொன்னுட்டு சேவானை கொலை பண்ணிட்டு அந்த காட்சி மனதை விட்டு அகலாதபடி தமஸ்குக்கு நேராக போகும்போது மத்தியான வெயிலுக்கும் அதிகமான ஒளி அவனை சுற்றி பிரகாசிக்கிறது. அதனாலே அவனுடைய பார்வை பறிபோகிறது. கீழே விழுகிறான். நண்பர்கள் ஏந்துகிறார்கள். இந்த வெளிச்சத்தை நண்பர்கள் கண்டார்கள். அவன் கீழே விழுந்த உடனே ஒரு சத்தம் வருது. இயேசு அவனோடு பேசுகிறார். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. உடனே இவன் கேட்கிறான், நீ யார் ஆண்டவரே? கண்ணு போயிடுச்சு, கூடனா இருக்கான், கீழே விழுந்து கிடக்கான். நண்பர்கள் அப்படி தூக்கி நிப்பாட்டிட்டு இருக்காங்க. நீர் யார் ஆண்டவரே? நான் தான் நசரேயனாகிய இயேசு. நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே. அப்படியானால் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? பட்டணத்துக்குள்ளே போ, உனக்கு சொல்லப்படும். இந்த சத்தத்தை நண்பர்கள் வட்டாரம் கேட்கல, அவங்க காதுக்கு அது கேட்கல. ஆனா ஒளி பிரகாசித்ததை மட்டும் பார்த்தாங்க. சத்தம் இவனுக்கு மட்டும்தான் கேட்டது. கர்த்தர் பேசுகிற சத்தம் அந்த ஒருவனுக்கு மட்டும் கேட்டது. மனவாட்டிக்கு மட்டும்தான் கேட்கும் நேசருடைய சத்தம். இது என் நேசருடைய சத்தம்,
எத்தனை சத்தங்கள் உலாவி வந்தாலும், காதுகளிலே ரீங்காரமிட்டுக் கொண்டிருந்தாலும், தன்னுடைய ஆவியானவர், தன்னுடைய நேசர், தன்னை அழைத்தவர், தன்னை அபிஷேகம் பண்ணினவர் பேசும் பொழுது இது என் தேவனுடைய சத்தம் புரிந்து கொள்வார்கள். மற்றவங்களுக்கு விளங்காதியா? கர்த்தரோடு இணைந்து வாழுகிறவர்களுக்கு தெரியும், இது என் நேசருடைய சத்தம், இது என் ஆண்டவருடைய சத்தம், இது பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம், இது பரலோக தேவனுடைய சத்தம். மற்றவங்களுக்கு காது இருந்தாலும் விளங்காது. அது என்ன காது? விளங்காது. கர்த்தருடைய சத்தம் கேட்காது. காது இருக்கு, ஆனா ஆவியானவர் சொல்லுவாரு, காது உள்ளவன். எந்த காது? எந்த காது? திறக்கப்பட்ட காது. ஏசாயா 50:4 வாசிங்க. கர்த்தர் திறக்கணும்யா. எல்லாருக்கும் காது இருக்கு, அது இந்த காது, சரீர காது. பரலோக சத்தம் கேட்கணும், தெய்வத்தினுடைய சத்தம் கேட்கணும்னா அதுக்கு ஒரு காது இருக்கு, அது உள்ளான மனுஷனுடைய காது. அது ஆவியானவரால் திறக்கப்பட வேண்டும். உங்களுடைய காதுகள் தேவ சத்தம் கேட்கும்படியாக திறக்கப்பட்டிருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் காதுகளை திறந்திருக்கிறாரா? காது உள்ளவன், ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். காது திறந்திருந்தா கேட்கும். அது உள்ளான காது, இந்த புறம்பான காது இல்ல. தேவ சத்தம் கேட்கும்யா அழைக்கப்பட்டவனுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு. ஆவிக்குரிய கண்களும் காதும் இருதயமும் திறக்கப்பட்டவனுக்கு கண்டிப்பா தெய்வத்தின் சத்தம் கேட்கும். மற்றவனுக்கெல்லாம் கேட்க. அப்போ கர்த்தர் பேசுகிறது பவுலுக்கு மட்டும் கேட்குது, கூட இருந்து அவனுக்கு கைலாக கொடுத்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு கேட்கவில்லை. காரணம், செவி திறக்கப்படவில்லை. அவர்கள் வெளிச்சத்தையோ கண்டார்கள், ஆனால் சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவர் இந்த பவுலை சந்திக்கிறார். நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று கேட்கிறான். அப்ப கடந்த காலங்களில் அவன் நடப்பித்த கிரியைகள் எல்லாம் தூர வச்சுட்டு, இனிமே நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் போகணும். ரைட் டர்ன் இல்லை, லெஃப்ட் டர்ன் இல்லை, அபவுட் டர்ன், தலைகீழா மாறி போகணும். இந்த திசையை நோக்கி போய்கிட்டு இருந்தவனை கர்த்தர் சந்தித்து இந்த திசையை நோக்கி போகும்படி திருப்பிட்டார். அதுதான் அவனுடைய வாழ்க்கையில தேவ சித்தம். இதுதான் இறைவனால் சந்திக்கப்பட்ட குடும்பங்கள், இறைவனால் சந்திக்கப்பட்ட தனிப்பட்ட நபர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு லெக்கு வைத்து ஓடிக்கொண்டிருப்பார்கள். அந்த லெக்கை தான் பார்த்துட்டு இருப்பான், பேசிட்டு இருப்பான், அதுக்காக பிரயாசப்பட்டு இருப்பான், அதுக்காக சாதனை படைக்கணும் ஓடிட்டு இருப்பான். இறைவன் இறங்கி சந்தித்து விட்டார். கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இரட்சகர் இயேசு ஒருவனை தொட்டு விட்டார். அவனை மனம் திரும்பும்படியாக அவருடைய மனதை திருப்பி விட்டார். அவருடைய லெக்கு மாறிடும். இப்ப லெக்கு எல்லாம் பரலோகமா தான் இருக்கும், பரிசுத்தமா தான் இருக்கும், மனம் திரும்புதலா தான் இருக்கும், தேவ சித்தமா தான் இருக்கும். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? இந்த பாதையில் ஓடும்போது உன் ஆசையை நிறைவேற்றிருக்கலாம், உன் குடும்பத்தில் உள்ள அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றிருக்கலாம், உன் ஜாதி சமுதாயத்தினுடைய ஆசையை நிறைவேற்றிருக்கலாம், உன் பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்றிருக்கலாம், ஆசையை நிறைவேற்ற முடியாது ஓடிட்டு இருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்த தேவகுமாராகிய இயேசு உனக்காய் எனக்காய் சிலுவையில் அறையப்பட்டாரே, ரத்த சிந்தினாரே, மரித்தாரே, மரண வேதனைகளை அனுபவித்தாரே, அடக்கம் பண்ணப்பட்டாரே, பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்தாரே, பரமேறி போனாரே.
வருவேன், உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன், என்னை நம்புற பிள்ளைங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரே. அவருக்காக வாழும்படி தீர்மானிக்கிற நேரம் தான் இந்த நேரம். இதுவரைக்கும் நீ எப்படியும் ஓடி இருக்கலாம், பல லெக்குகளை நீ வச்சுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் கேட்பாங்க, உன் கோல் என்னப்பா, உங்களுடைய லெக்கு என்ன, நீங்க எதுக்காக இனி இந்த பள்ளியை முடிச்ச உடனே அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்ய போறீங்க? கலெக்டரா போக போறேன், தாசில்தாரா போக போறேன், டாக்டரா போக போறேன், ஜட்ஜா போக போறேன், இன்ஜினியரா போக போறேன், எம்எல்ஏ ஆக போறேன், எம்பி ஆக போறேன், அமைச்சராக போறேன், ஜனாதிபதி ஆக போறேன். இதான் அவங்களுடைய கோல். ஆனால் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் இயேசு ஒரு மனிதனை சந்திப்பாரானால் அவருடைய லெக்கு மாறும், அவருடைய ஆசை மாறும், அவருடைய தீர்மானம் மாறும். இந்த திசை நோக்கி ஓடிட்டு இருக்கவே இந்த திசை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவான். About time. அதாயா தெய்வ சந்திப்பு. மதம் மாறுறது இல்லை, மதம் மாறின கிறிஸ்தவம் இப்படித்தான் இருப்பேன். அதனால காந்திஜி வேண்டாண்டா இந்த கிறிஸ்தவம் சொல்லிட்டார். பைபிள் நல்லது, பைபிளில் சொல்லப்படுற கிறிஸ்து நல்லவர், அதனால இந்த கிறிஸ்தவன் நல்லவே இல்லை, அவன் கெட்டவன். அவன் தான் தென்னாப்பிரிக்காவில் என்னை அடிச்சு விட்டான். இவங்கெல்லாம் அடிப்பாங்க, சண்டை போடுவாங்க. அதனால ஆண்டவர் டேன் பண்ணிட்டார். பார்த்தீங்களா, பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். ஏன் அப்பவே சொல்லிட வேண்டியதானே? இவ்வளவு நேரம் பேசினவரு உனக்கு அப்படித்தான் உன்னை நடத்தணும், மற்றவனை நடத்துற மாதிரி ஒன்னை நடத்தக்கூடாது. நீ எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். பட்டணத்துக்குள்ள போ, நீ நினைக்கிறபடியெல்லாம் பேச முடியாது. வெயிட் அண்ட் see, வெயிட் பண்ணி பாரு. அப்போஸ்தலர்கள் 9:15-16 வாசிங்க. பாருங்க, அனனியாங்கிற ஒரு ஊழியக்காரன்ட்ட பேசுறார். போ, அந்த பவுலை நீ சந்திக்கணும், அவனுக்கு நீ கை வச்சு ஜெபம் பண்ணணும், அவன் பார்வை இழந்தவனா உட்காந்துருக்கான், நீ போய் ஜெபம் பண்ணணும். அவனுக்கு வர்ற வழியில் நான் தரிசனத்தில் என்னை வெளிப்படுத்தியிருக்கேன், என் சத்தம் கேட்டிருக்கான், நீ போ அப்படின்னு ஒரு ஊழியக்காரன்ட்ட பேசுகிறேன். ஆண்டவரே நான் போவா? அவன் ஒரு பட்டாளத்தை கூட்டிக்கிட்டு இங்கே வந்திருக்கான், தமஸ்கு பட்டணத்தில் எங்களை அடித்து கொள்றதுக்கு, எங்கள் ஆராதனையை நொறுக்கிறதுக்கு வந்திருக்கான், அவனை போய் பார்க்க சொல்லல ஆண்டவரே அப்படின்ட்டு அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான்டா. உயிருக்கு பயந்தவங்களாம் இப்படி தான் பேசுவேன். ஆண்டவரே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. போட, அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். யூதா என்பவனுடைய வீட்டிலே அவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபிக்கிறான். ஜெபம் பண்ணாதவனும் ஜெபம் பண்ணுவான். மனம் திரும்பின கிறிஸ்தவன், மறுபடி பிறந்த கிறிஸ்தவன், பரலோக அபிஷேகத்தினால் நிரம்பி வழிகிற கிறிஸ்தவன் ஜெபம் பண்ணுவான். ஏன்னா ஆவியானவர் அவனை ஜெபம் பண்ண எழுப்பிடுவாரு. அதிகாலையிலே எழுப்புவார். அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைவான், காலைதோறும் என்னை எழுப்புகிறார். பரிசுத்த ஆவியான எழுப்புறேன். போடா, அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான்டா. 3 நாளா கண்ணு தெரியாம உட்காந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். போ, ஜெபிக்காதவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் சொன்ன அட்ரஸ் படியே உள்ள வந்தான். வந்து தேடுனா அனனியா.
அவன் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ணும்போது அவனுடைய கண்களில் ஒரு செதில் மாதிரி ஒன்று விழுது. நடக்கும், மிராக்கிள் நடக்கும். தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்தால் அற்புதங்கள் நடக்கும். நீ எதிர்பாராத அதிசயங்கள் நடக்கும். ஆண்டவர் சமூகத்தில் தலையில கை வச்சு ஜெபிக்க போறான். அதை அப்படியே அவன் விஷன்ல பார்க்குறான். அனனியா வர்றது மாதிரியும் தலையில கை வைக்கிற மாதிரியும் ஜெபிக்கிற மாதிரியும் அந்த செதில் மாதிரி ஒரு பகுதி கண்ணில் இருந்து விழுகிற மாதிரிலாம் பார்க்குறான். தரிசனத்துல பார்க்குறான். தரிசனம் தான் பார்க்குற மாதிரி இருக்கான். உண்மையிலேயே அவன் வந்துட்டான். தரிசனமாக தெரியலாம், சொப்பனமாக தெரியலாம், அது ரியாலிட்டியாக கர்த்தர் உனக்கு மாற்றி காண்பிப்பார். இது நடக்குமா என்ற கேள்விகள் உனக்குள்ளே எழும்பலாம். அந்த கேள்விக்கு பதிலையும் கர்த்தர் உனக்கு தருவார். கரெக்டா வந்தான், நல்ல கை வச்சான், ஜெபம்னா கண்ணில் இருந்து செதில் விழுகுது. இப்ப பார்வை நல்லா தெரியுது. 3 நாள் வியாதி அவனுக்கு, கண்ணில் வந்த நோய் கர்த்தர் அற்புதமாய் சுகமாக்கினார். இயேசு, நாம் நம்புகிற இயேசு, நாம் ஆராதிக்கிற இயேசு, நம்மோடு பேசுகிற இயேசு நம்ம உடல்ல வர்ற எந்த வியாதியும் குணமாக்கவும் தெரியும். எந்த பலவீனத்தையும் மாற்றி அமைக்க அவருக்கு தெரியும். தழும்புகளை ஏற்றவர், உச்சந்தலைமை உள்ளங்கால் வரைக்கும் புண்களை ஏற்றவர், காயங்களை ஏற்றவர். அந்த காயம் தழும்பாகி நிற்கிறது. அந்த தழும்புகளை நினைவு கூறும் பொழுதெல்லாம் உன்னை என்னையும் சுகமாக்குவதற்காகத்தான் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவபக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்க, விடுவிக்க அவர் அறிந்திருக்கிறார். சுகமாக்குவார். உன் பலவீனங்கள் மாறும். அது 3 நாள் வியாதியோ 30 நாள் வியாதியோ, எத்தனை நாள் உன்னை பிடிச்சது மலகாம இருக்கோ அதை கர்த்தர் உனக்கு மாற்றி தருவார். நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று அவர் பட்சத்திலே உன் இதயம் திரும்புமானால் கர்த்தர் அந்த நேரத்தில் இறங்கி அற்புதமான சுகத்தை தருவார். பலவீனங்கள் மாறும், சுகவீனங்கள் மாறும், வியாதிகளும் நோய்களும் மாறும். மாற்றுவதற்காகத்தானே அவருடைய உடல்ல அத்தனை தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். உன்னையும் என்னையும் சுகப்படுத்துவதற்காகத்தானே அவருடைய சரீரம் உழவு சால்போர் உழப்பட்டது, ஈட்டினால் குத்தப்பட்டது, முள்முடி சூட்டப்பட்டது, கால்களிலும் கரங்களிலும் ஆணிகள் கடாவப்பட்ட அந்த காயங்கள் யாருக்காக? அந்த காயத்தின் தழும்புகள் யாருக்காக? உனக்காக, எனக்காகத்தான். அதை விசுவாசிக்கனே. அப்பதான் மருந்து மாத்திரைக்கு போற காசு மிஞ்சு, டாக்டருக்கு போற காசு மிஞ்சு. நீ சாப்பிடுவாய், உன் மனைவி சாப்பிடுவாள், உன் பிள்ளைகள் சாப்பிடுவார். இல்லைன்னா டாக்டர் சாப்பிடுவார், மெடிக்கல் ஷாப் சாப்பிடும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் எவனோ அவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். உன் கையின் பிரயாசத்தை, உன் உழைப்பின் வருமானத்தை நீ சாப்பிடுவாய். அது பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் சுகமாக்கினார் பவுல. அடுத்து கை வச்சு அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சுகம் வந்தது மட்டும் இல்ல, அடுத்து என்ன வந்தது? பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்பிட்டார். ஆவியில நிரப்பி அந்நிய வாசங்களை பேசி துடிக்கிறான். கடல்ல இருக்கிற மீனை பிடிச்சு கரையில போட்டா எப்படி துடிக்குமோ அது மாதிரி துடிக்கிறான். பள்ளத்தை இடி முழக்கம் போல சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாய், நாவுகளை பிரிக்கும் அக்கினி இறங்கும். இறங்கியது சாதாரணமாக இறங்கி இருக்கும். அந்த அபிஷேகம் உலகத்தை கலக்கிற அபிஷேகம். வர வரத்தான் அது தெரியும், இப்ப தெரியாது. அந்த அபிஷேகத்தின் நிறைவு அவனால தாங்க முடியல. துடிக்கிறான், உருள்றான், பரல்றான், பயங்கரம் அடிக்கிறான். அடுத்து ஒரு 3 நாள் சாப்பிடாமே இருந்தான். பார்த்துக்கலாம், உபவாச ஜபத்தில் இருந்தேன். அதனால 3 நாள் சரியா சாப்பிட்டேன், பலப்பட்டான்.
அதோடு அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது முன்னாடி கரெக்டாக சொல்கிறான். இப்போ திரும்ப வாசிங்க. அப்போஸ்தலர் 9:15. தெரிந்து கொண்ட பாத்திரம், தேவ சித்தம் செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்தவர்கள், பரலோகத்தால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இந்த பூமியிலே வைக்கப்படுகிறது. பவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். எதுக்காக தெரிந்து கொண்டாராம்? இஸ்ரவேல் புத்திரருக்கும் ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் அவருடைய நாமத்தை அறிவிக்கிற பாத்திரம், இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிற பாத்திரம். ராஜாக்களுக்கு முன்னாடி நிறுத்துவாரா? படித்தவங்களுக்கு முன்னாடி, பட்டம் பெற்றவங்களுக்கு முன்னாடி, அதிகாரிகளுக்கு முன்னாடி, ஒன்னை விட பெரிய ஆட்களுக்கு முன்னாடி நிறுத்துவாரா? நிறுத்துவார். அதுக்காகத்தான் தெரிந்து கொண்டார். அடுத்து கிறிஸ்தவ திருச்சபைகள், இஸ்ரவேலர், ஆவிக்குரிய இஸ்ரவேலர், பூமிக்குரிய இஸ்ரவேலர். அவன் காலத்துல, நம்ம காலத்துல ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் திருச்சபை மக்கள். திருச்சபைக்குள்ளேயும் கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். கர்த்தரால் தொடப்பட்ட மக்களுக்கும் நீ ஆசீர்வாதமான பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்தப்படுவாய். அதிகார வர்க்கங்கள், அமைச்சர் பெருமக்கள், படித்தவர்கள், பண்பாளர்கள், பெரியவர்கள் மட்டுமல்ல, திருச்சபை மக்கள் மத்தியிலும் நீ தேவனுடைய கரத்திலே பயன்படும் பாத்திரமாய் மாறுவாய். புறஜாதிகள், கம்யூனிஸ்ட்வாதிகள், தீக்காக்காரர்கள், புத்த பிட்சுக்கள், சைவ சித்தாந்தத்தை அறிந்தவர்கள், வைணவ சித்தாந்தத்தை அறிந்தவர்கள், பகவத்கீதை படித்தவர்கள், ராமாயணம் படித்தவர்கள், குர்ஆன் படித்தவர்கள், யூத பைபிள் படித்தவர்கள், எல்லாருக்கும் முன்பாக ரட்சிக்கப்படாத எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய சந்திப்பை பெறாத அத்தனை பேருக்கு முன்னாடியும் கர்த்தர் உன்னை பயன்படுத்துவேன் என்று வாக்களிக்கிறார். அனனியா இந்த பவுல்கிட்ட சொல்ல மாத்திரம் இல்ல, என் நாமத்தை சுமந்து கொண்டு போகிற இந்த பாத்திரத்துக்கு புறம்பே இருக்கிற மத்தியிலே போகும் பொழுது, ராஜாக்களுக்கு மத்தியிலே போகும் பொழுது, இஸ்ரவேலருக்கு மத்தியிலே போகும் பொழுது, அவர்கள் வழியாக சில பாடுகள், உபத்திரவங்கள், சில அவமானங்கள், நிந்தைகள் வரும். ஆனாலும் நான் அவனோடு இருப்பேன், நான் அவனை பாதுகாப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன். பரலோகம் கைவிடாதியா. உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம் அதுதான். அவருடைய நாமத்தை சுமந்து கொண்டு போய் சேர்க்கணும், புறஜாதிகளுக்கு அறிவிக்கணும், ராஜாக்களுக்கு அறிவிக்கணும், இஸ்ரவேலர்களுக்கு அறிவிக்கணும். அதுக்காக தேவன் தெரிந்து கொண்டார் என்பதை சொல்லும்படி கர்த்தர் அனனியா என்ற ஊழியக்காரனை அனுப்பினார். நேரடியா பேசட்டுமே ஆண்டவரே, நேரடியா பேசினேன், பேசலையா? நேரடியா பவுலோட ஒரு சில வார்த்தை தான் பேசினார். மற்றது இவ்வளத்தையும் அனனியாங்கிற ஊழியக்காரன் மூலமா தான் கர்த்தர் பேசினார். கர்த்தர் நேரடியா பேசணும்னு பவுல் சொல்லியிருந்தானு வைங்க, அப்படியே இருக்க வேண்டியதான். சவுலாத்தான் இருக்க முடியும், பவுலாக முடியாது. எப்ப உன்கிட்ட நேரடியா பேசணும், என்னென்ன வார்த்தையில பேசணும், அவருடைய ஊழியக்காரனை கொண்டு எப்ப பேசணும், என்னென்ன வார்த்தையில பேசணும்னு தேவன் திட்டமிட்டு இருப்பார். அதுக்கு மாறா நீங்க உட்காந்துக்கிட்டு உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கிடைக்காது, பார்த்துக்க. அப்புறம் உன்னை லோத்தின் மனைவியை நினைச்சது மாதிரி நினைச்சு பார்க்க வேண்டியதான். மிஸ்ஸஸ் லோத்து தெரியுமா உங்களுக்கு? ஹஸ்பண்ட் ஓடிக்கிட்டு இருக்காரு மலையை நோக்கி, பெத்த 2 பொட்ட பிள்ளைகளும் ஓடிக்கிட்டு இருக்கு, இவாளும் ஓடிக்கொண்டிருந்தார். ஓடிட்டே இருக்கும்போது டெக்னிக்கலா அப்படி லைட் அப்படி திரும்பி பார்த்துக்கிட்டே ஓடினான். இப்படி யாராவது ஓட முடியுமா? பின்னாடி பார்த்துக்கிட்டு. இவளுக்கு முடியும், அவ்வளவு டெக்னிக் அறிவ. லோத்தை விட அவ பெத்த பிள்ளைகளை விட ரொம்ப டெக்னிக். இல்லைன்னா சோதம் பட்டணத்துல வீடு கட்ட முடியுமா?
ஆடு மாடு ஒட்டகங்கள்லாம் சம்பாதிக்க முடியுமா? தெய்வ பக்தி உள்ளவதான். தூதர்களுக்கே சமைச்சு போட்டவ. சிலர் அறியாமல் தூதர்களையும் விசாரித்தது உண்டே. ஆகவே உங்களிடத்தில் வருகிறவர்கள் அந்நியர்களாக இருந்தாலும் உபசரியுங்கள் என்ற போதனையை திருச்சபைக்கு பரிசுத்தாவியானவர் தந்திருக்கிறார். ஆனா தூதனுக்கே சமைச்சு போடுற அளவுக்கு தேவனிடத்தில் பக்தி உள்ள ஒரு பாத்திரமா இருந்தவளுக்கு ஓடு அப்படின்னு சொன்னா ஓடுறது மாதிரி ஓடுறது, கூட்டத்துக்கு ஓடுறது மாதிரி வர்றது, பாட்டு பாடுற மாதிரி பாட்டு பாடு, சோத்திரம் பண்றது மாதிரி சோத்திரம் சோத்திரம் கண்ணை முடிக்கிறது. எல்லாம் பிராடு, ஸ்டேட் பிராடு, நேஷனல் பிராடு, நோ நோ இன்டர்நேஷனல் பிராடு. இதை எங்க கொண்டு போய் விட்டாலும் சரி, டெக்னிக்கல் வேலையை விட்டு மனம் திரும்ப. விட்டு பாருங்க. இப்படித்தான் நம்மளை விட்டுட்டு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. டெக்னிக்கலா பார்க்குறேன், ஓடிக்கிட்டே முன்னாடி பார்த்து ஓட வேண்டியவர். அவன் ஹஸ்பண்டு லோத்து ஓடிட்டு இருக்காரு, 2 பெண் பிள்ளைகளும் ஓடிட்டு இருக்கு. இந்த அம்மா ஓடிட்டே இருக்கும்போது அப்படியே திரும்ப. ஜீசஸ் காலத்தில் ஜீசஸ் சொல்றாரு, நான் வரப்போற காலத்தில் அப்படித்தான் திருச்சபை மக்கள் இருப்பாங்க, பார்த்துக்க. உலக மக்கள் அப்படித்தான் இருப்பான். அதனால நீங்க லோத்தின் மனைவியை நினைச்சு பார்த்துக்கிறீங்களா? என்னை நினைக்கிறீங்களோ இல்லையோ, இந்த டெக்னிக்கல் லேடியை நினைச்சுக்கோ. இந்த மேடத்தை மறந்துடாத, நினைவு கூறுங்கள். சொல்லிட்டு தான் சொன்னார், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவார். மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அது நடக்கும். நோவா காலத்தில் நடந்தது எப்படியோ, லோத்தின் நாட்களில் நடந்தது எப்படியோ, அப்படியே மனுஷகுமாரன் ஒரு காலத்தில் நடக்கும். அதனால இந்த டெக்னிக்கல்லாம் நமக்கு இருக்கட்டும். ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்ன பிறகு தெய்வ காரியம்னு ஒண்ணு வந்துட்டா, ஆவிக்குரிய காரியம்னு ஒண்ணு வந்துட்டா, சத்தியத்தின் காரியம்னு ஒண்ணு வந்துட்டா, ஊழிய காரியம்னு ஒண்ணு வந்துட்டா, டெக்னிக்கலா பேசுறது நடக்கிறது இதெல்லாம் விட்டுருங்க. அப்புறம் உங்களை நினைச்சு பார்க்க வேண்டிய நேரம் வந்துடும். இயேசுவே, ஆமா நீ ஏன் டெக்னிக்கலா பேசுன? கர்த்தருடைய காரியம் வரும்போது கரெக்டா இருக்க வேண்டாமா? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இந்த காரியம் கர்த்தருக்குரியது. இதை மனுஷருக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா செஞ்சு கொடுக்கணும். நீ லைட்டா அங்கிட்டு இங்கிட்டு திரும்பினேன்னு வச்சுக்க, அப்புறம் உன்னை நினைச்சு பாருன்னு சொல்லிடுவார் ஆண்டவர். அவள் ஓடிக்கொண்டே இருக்கும்போது அவங்கெல்லாம் ஹஸ்பண்டும் பிள்ளைங்கெல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. இவன் அப்படி லைட் அப்படி திரும்பி பார்த்தார்ல, என்னத்தை பார்த்துருப்பான்னு நினைக்கிறீங்க? வீட்டை, அங்கே இருக்கிற ஆடு மாடு கோழி, கண்டுக்குட்டியை கட்டினா கட்டலையோ, ஆட்டை பிடிச்சி கட்டினா கட்டலையோ, கோழியை பிடிச்சி கவுத்துலையோ, அந்த கொள்ளவாசல் கதவை பூட்டினா பூட்டலையா? இப்படிலாம் நீ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு திரும்பி பார்த்தேன்னு வச்சுக்க, மிசஸ் லோத் இங்க வந்து உட்காந்துட்டு எதை நினைக்க? அதெல்லாம் நினைக்கிறதுக்கு இந்த இடம். நீ அங்கேயே இருந்து தொலைய வேண்டியதானே, ஏன் வர்ற? இங்க வந்து அதெல்லாம் நினைக்கக்கூடாது. புறப்படும் போதே அந்த கவனமாய் நடந்து கொள்ளணும். எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, பூட்ட வேண்டியதெல்லாம் பூட்டி, சாவியெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டு இங்க வந்தா கர்த்தரைத்தான் நினைக்கணும், ஆண்டவரைத்தான் பாடணும், ஆண்டவரைத்தான் ஸ்தோத்திரம் சொல்லி அல்லேலூயா சொல்லி மகிமைப்படுத்தணும். ஆண்டவருடைய வசனங்கள் வந்துருச்சுன்னா கவனமாய் செவி கொடுக்கணும், நலமானதை புசிக்கணும், ஆத்துமாவில் பலப்படணும். அதுக்காக அல்லவா கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதனால பின்னிட்டு பாராதே, சமபூமி எங்கும் நில்லாதே, மலைக்கு ஓடிப்போ. நான் ஓடுறேன்ல, முன்னாடி ஒருத்தன் பார்க்காம திரும்பி பார்க்காம, அது என்னைக்குமே அப்படித்தான். அது திரும்பி பார்க்காத. கர்த்தருடைய சத்தம் உன் உள்ளத்தில் துணிக்குமானால் இந்த ராத்திரி வேளையிலே சப்மிட் பண்ணிரு. பரிசுத்த ஆவியானவர் நடத்தும்படி ஒப்பு கொடுத்துரு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.
எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன். அவமானங்களும் நிந்தைகளும் வரட்டும், சோதனைகளும் வேதனைகளும் சுழன்று சுழன்று வரட்டும், ஒன்றன் பின் ஒன்றாக வரட்டும், அணிவகுத்து வரட்டும். எல்லா சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்து, எல்லா பாடுகளையும் அவமானங்களையும் சந்தித்து நீ கடந்து வருவதற்கு கர்த்தர் உனக்கு மான்களின் கால்களை தருவார். பரலோக தேவபலத்தினால் உன்னை நிரப்புவார். நீ கடப்பாய். நம்பித்தாயா பவுலே, உன்னை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். நீ எப்படிப்பட்ட பாத்திரம் தெரியுமா? வரப்போற காலங்களில் 14 நிருபங்களை உன்னை கொண்டு எழுத போறாரியா. உன்னை சோதனைகளும் வேதனைகளும் சுழன்று சுழன்று உன்னை சந்தித்தாலும் அதன் நடுவிலே கர்த்தர் உன் கூட இருப்பார். உன்னை தாங்குவார், உன்னை தப்புவிப்பார், உன்னை ஏந்துவார், உன்னை சுமப்பார், உன்னை சாட்சியா நிறுத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. எல்லாரும் எந்திரிப்போம். இந்த ராத்திரி வேளையிலே பவுலின் பயணங்களை பற்றி 5 பயணங்கள், அதிலே கடந்து போகிற பவுலை பற்றி நேற்றைய தினமும் இன்றைய தினமும் நாம் சிந்தித்தோம். அவன் தேவனுடைய சந்திப்பை பெற்றவன், தேவனால் வியாதி குணமாக்கப்பட்டவன், பரலோக அபிஷேகத்தினால் அந்நிய பாஷை அடையாளத்தோடு நிரப்பப்பட்டவன், தேவ தரிசனம் பெற்றவன். ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுத்தவன். ஆண்டவர் சொன்னார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்டா. இந்த பூமியில அரசாங்கம் தெரிந்து கொண்ட பாத்திரம் இல்ல, சமுதாயமும் ஜாதியும் தெரிந்து கொண்ட பாத்திரம் அல்ல, அரசியலும் சினிமாவும் தெரிந்து கொண்ட பாத்திரம் அல்ல. நீ அகிலாண்டத்தை படைத்த ஆண்டவர் இயேசு தெரிந்து கொண்ட பாத்திரம். நீ தேவ சித்தம் செய்யும்படியாய் தெரிந்து கொண்ட பாத்திரம். அதற்காகவே தேவன் உன்னை அபிஷேகத்தினால் நிரப்புகிறார், நிரப்பி இருக்கிறார். உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் செய்ய போற காரியங்கள், இனி செய்ய போற காரியங்கள் பெரியவைகளா இருக்கும். பரலோக தேவ அபிஷேகம்